கல்வி சேவையுடன் பொதுமக்கள் நலன் காக்கும் மருத்துவ முகாம்கள் ஆண்டுதோறும் நடத்தப்படும் என ஜூனியர் கேம்பஸ் மழலையர் பள்ளியின் தாளாளர் திருமதி பியர்லின் பிரீத்தி தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த மாங்காடு அருகில் அமைந்துள்ள கோவூரில் சிக்கராயபுரம் அணுகார்டன் 2வது தெருவில் அமைந்துள்ள ஜூனியர் கேம்பஸ் மழலையர் பள்ளியின் மூலமாக இலவச மருத்துவ முகாம் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்றது. ஜூனியர் கேம்பஸ் மழலையர் பள்ளியின் தாளாளர் திருமதி பியர்லின் பிரீத்தி அவர்களை சிறிய முயற்சியில் ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் இந்த மருத்துவ முகாமில் பிரபல மருத்துவமனையான விவில் மருத்துவரின் தலை சிறந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இந்த முகாமில் பங்கேற்று பொதுமக்களுக்கு பொது மருத்துவம், இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, பல் மருத்துவம், கண் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நோய்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய பள்ளியின் தாளாளர் திருமதி பியர்லின் பிரீத்தி கூறுகையில், சென்னை கோவூர் பகுதியில் சிக்கராயபுரம் அணுகார்டன் 2வது தெருவில் இயங்கி வரும் ஜூனியர் கேம்பஸ் பள்ளியின் சார்பாக ஆண்டுதோறும் பொதுமக்களுக்கு என மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு வருகிறது என்றும், கல்வி சேவையுடன் பொதுமக்கள் நலன்காக்கும் மருத்துவ முகாம்கள் ஆண்டுதோறும் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். இந்த மருத்துவ முகாமில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரேவதி நாகராஜன், பள்ளியின் நிர்வாகி பவித்ரா பாலசுப்ரமணியன், பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் தர்ஷனா பிரகாஷ், பள்ளியின் உதவியாளர்கள் திருமதி தாமரை அம்மாள் மற்றும் திருமதி கிருஷ்ணகுமாரி நாகராஜன் உள்ளிட்ட பள்ளியில் படிக்கும் மழலையர்கள் மற்றும் கோவூர் மாங்காடு பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெற்றோர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். என் பெயர் பிரீத்தி. நான் ஜூனியர் கேம்பஸ் பள்ளியின் தாளாளர். வருடம் ஜூனியர் கேம்பஸ் பள்ளியின் சார்பாக மருத்துவ முகாமானது நடைபெற்று வருகிறது. இந்த வருடமும் அதை சிக்கராயபுரத்தில் உள்ள எங்கள் பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. அதற்காக பெருமைப்படுகிறோம். இங்கே தலை சிறந்த மருத்துவர்கள் ஜென்ரல் செக்கப், ஹெல்த், டென்டல் செக்கப், ஐ செக்கப் என்று நடத்தி வருகின்றனர். இங்கு சுற்றிலும் உள்ள பல நூறு மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றுள்ளனர். மகிழ்ச்சி. இந்த சேவை இன்னும் வருடம் தொடரும் என்பதை நாங்கள் உறுதியளிக்கிறோம். நன்றி.